ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடி மாதம்னா ஒரு திருவிழா இருக்கும். அப்புறம் கோவிலில் வந்து திருவிழாக்கள் இருக்கும். இல்லைன்னா ஜனவரி மாதம் அந்த மாதிரி பொங்கல் அப்போ நம்ம திருவிழா ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு நடக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இங்கே கனடாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு 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 மாதிரியான செலிப்ரேஷன் இருக்குங்க. இப்போ மோஸ்ட்டாக இந்த சம்மர்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான சென்டர் ஆஃப் த சிட்டிஸ் ஏரியாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு போட்டி காம்படிஷன் நடக்கும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்கும். இதுதான் அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மீட்டிங் பாயிண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் வந்த அந்த வீக் பார்த்தீங்கன்னா ஜாக்கலோப்புன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று நடந்துட்டு இருந்தது. நீங்கள் பார்க்கலாம், இந்த மாதிரி வந்து ஸ்கேட் போர்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? இங்கே வந்து ஃபுல்லாக ஸ்கேட் போர்டு ஈவெண்ட்டு ப்ளஸ் இந்த மாதிரி சாகச விளையாட்டுக்கள்லாம் வந்துட்டு நடக்கிற அந்த ஈவெண்ட் தான் இந்த வீக் வந்து நம்மளுக்கு நடந்துட்டு இருந்து. ஒவ்வொரு வீக்கெண்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இங்கே ஃபுல்லாக மக்கள் கூட்டம் அலை மோதுங்க. நானே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரும்போது தான் பார்த்தேன், எல்லாரும் அங்கே போயிட்டு இருந்தாங்க. அங்கே என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தால் அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இது வந்து வருஷம் வருஷம் நடக்கும் இந்த மாதிரி. இது வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி, இதில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களுக்கோ அவங்களுக்கு ப்ரைஸ் அதெல்லாம் கொடுப்பாங்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கேட் போர்டு ஈவெண்ட் மட்டும் கிடையாதுங்க. இது சின்ன பொண்ணுலேருந்து பெரிய பசங்க வரைக்கும் எல்லாருமே சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு பயமாக இருக்குது. இதில் வந்துட்டு வெறும் காலில் நடந்து வந்தாலே நம்ம விழுந்துருவோம். பட் அதுலேயே வந்து ஸ்கேட் போர்டு வச்சுட்டு இந்த மாதிரி வந்து சாகசெல்லாம் பண்ணும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாகவும் இருந்தது. எப்படி இந்த பசங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு வியப்பாகவும் இருந்ததுங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்குமே ஒரு திறமை, அவங்க அதை வந்துட்டு நல்லபடியாக வந்து அதை கற்றுக்குறாங்க பார்த்தீங்களா? அதுவுமே சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு பசங்களும் வந்துட்டு ஸ்கிட் ஆகி கீழே விழும்போது கூட அவங்க அப்படியே எழுந்து நடந்து நார்மலாக வராங்கங்க. நம்ம விழுந்தால் அவ்வளோதான், நம்மளுக்கு எங்கே அடிப்படுனே தெரியாதுன்ற மாதிரி இருந்தது. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மள மாதிரி தெரியாதவங்க வந்து கற்றுக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு ஸ்கேட் பிளேஸ் வச்சுருந்தாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியாதவங்க எல்லாமே வந்துட்டு இங்கே கற்றுக்கலாம். அதுக்கு தேவையான ஸ்கேட் போர்ட்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய ஈவெண்ட் இருக்குது. அது இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாம்.